السلام عليكم ورحمة الله. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعدده يحسب أن ماله أخلده كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة إنها عليهم موصدة في عمد ممددة. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இன்றைய திருக்குரான் விளக்க உரை வகுப்பிலே திருமறை குரானின் 104வது அத்தியாயமாகிய சூரத்துல் ஹுமஸா என்ற அத்தியாயத்தின் விளக்க உரையை நாம் பார்க்கவிருக்கின்றோம். இந்த அத்தியாயத்திற்கு அல் ஹுமஸா என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், என்னுடைய முதலாவது வசனத்திலே வைலுல்லி குல்லி ஹுமஸா ஹுமஸா என்ற அந்த வார்த்தை இடம்பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த அத்தியாயத்திற்கு அல் ஹுமஸா என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இந்த அத்தியாயம் 9 சிறிய வசனங்களை உள்ளடக்கி இருக்கிறது. இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீயவர்களுடைய சில பண்புகளை குறிப்பிட்டு அவர்கள் அதனுடைய விளைவையும் அல்லாஹ் சொல்லி காட்டி மோமின்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவிலா அருளாளன் நிகழிலா அன்பாளன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா. வைலுன் என்று சொன்னால் கேடு, நாசம், அழிவு என்று அதனுடைய பொருள். சில அறிஞர்கள் வைலுன் என்பது நரகத்தினுடைய ஒரு பெயர் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அதற்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை. அந்த வார்த்தையினுடைய பொருள் நாசம், அழிவு, கேடு என்பதுதான் மிக பொருத்தமானது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அத்தியாயத்தை துவங்கும் பொழுது வைலுன் கேடுதான், நாசம்தான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். யாருக்கு? லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. ஹுமஸாவாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும், லுமஸாவாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கேடுதான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். ஹுமஸா லுமஸா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹுமஸா லுமஸா என்பது இரண்டுமே ஒரே அர்த்தம்தான், இரண்டுமே குறை கூறுதல் அப்படிங்கிற பொருளை கொண்டது என்று சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே அர்த்தம் தரக்கூடிய 2 சொற்களை அல்லாஹ் பயன்படுத்த இறைவனுடைய வார்த்தைகள் அப்படி இருக்காது. நம்ம தான் பேசும்போது என்ன செய்வோம்? கரியை, மாமிசத்தை, இறைச்சியை அப்படின்னு சொல்லுவோம். மூணுமே என்னதுதான்? ஒரே வார்த்தை தான். வெட்டி, கொத்தி, கொதறி அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே ஒரே அர்த்தம் தான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே அர்த்தம் தரக்கூடிய வார்த்தைகளை அடுத்தடுத்து அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்ல மாட்டான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹுமஸா லுமஸா இது ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ரெண்டுமே குறை கூறுதல் அப்படிங்கிற அர்த்தத்துல வந்தாலும் ஹுமஸா என்று சொன்னால் நம்முடைய செயல்களால் ஒருவரை பற்றி குறை சொல்றது. லுமஸா என்று சொன்னால் வாயால குறை சொல்றது. ஏதாவது ஒரு செயலை செய்யும் போது எந்த ஒரு அதை சிறப்பாக செய்தாலும் குறை சொல்வார்கள். குறை சொல்ல வேண்டும் என்பதுதான் அவருடைய குணமாகவே இருக்கும். அப்போ ஹுமஸா என்பது செயலால குறை சொல்ல என்னது? யாராவது ஒரு செயலை செய்து கொண்டே இருக்கும். ஒரு செயலை செய்யும் போது என்ன செய்வாங்க? இதை பார்த்து அப்படிம்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த வார்த்தையும் பேச மாட்டோம். அதை குறை சொல்றது, முகத்தை கடுகடுப்பா வைத்துக் கொள்வது,
அல்லது ஒரு விஷயத்தை எல்லாரும் எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்ச பிறகு அந்த செயலை எனக்கு பிடிக்கலன்னு என்ன செய்யறது, முகத்துல காட்டுறது, அல்லது ஒருவரை பார்க்கும் பொழுதெல்லாம் அவரை எனக்கு பிடிக்கவில்லை, இவர் சரியில்லை என்பதை முகத்தால தன்னுடைய செயல்களாலோ முகத்தாலோ அந்த செயல்களை என்ன செய்வாங்க, எப்பொழுது பார்த்தாலும் செய்து கொண்டே இருப்பார்கள். அப்ப மற்றவர்களை தங்களுடைய செயல்களால் வார்த்தைகளால் பேசாம, நான் உன்னை மதிக்கல, நான் உங்கள்கிட்ட கோபமா இருக்கிறேன், நீ என்ன செஞ்சாலும் எனக்கு பிடிக்காது என்பதை செயலால் காட்டிக்கொண்டே இருக்கிறாங்களா இல்லையா, இவங்களுக்கு பேரு ஹுமஸா. செயல்களால் மற்றவர்களை குறை சொல்றது, மற்றவங்களை அற்பமா நினைக்கிறது, இந்த மாதிரி காரியங்கள் செய்யக்கூடியவர். லுமஸா என்று சொன்னால் இது வார்த்தைகளால் குறை சொல்ல, இது நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச ஒண்ணுதான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் லுமஸாங்கிற வார்த்தையும் மற்ற இடங்கள்ல சொல்லி காட்டுறான், ஹுமஸாங்கிற வார்த்தையை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை முனாஃபிகீன்கள் பல்வேறு நேரங்களில் குறை சொல்லி இருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்துல சொல்லும் பொழுது வமினுஹும் மை யல்மிஸுக ஃபிஸ் ஸதகாத், அந்த முனாஃபிகீன்கள்ல ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, தர்மங்கள் விஷயத்துல உண்மை குறை கூறுவார்கள், நாவுகளாக என்ன செய்வாங்க, குறை சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் அவங்களுக்கு அள்ளி கொடுத்தாங்கன்னா அமைதியா போவாங்க, அவங்களுக்கு கொடுக்கலன்னு சொன்னா என்ன செய்வாங்க, குறை பேசுவார்கள். அந்த தர்மங்களில் இருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் பொருந்திக் கொள்வார்கள். அதிலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் இதாகும் எஸ்ஹத்தூன், அப்பொழுது அவங்க என்ன செஞ்சிருவாங்க, வெறுப்புக்கு உள்ளாகி விடுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் யல்மிஸுக ஃபிஸ் ஸதகாத், தர்மங்கள் விஷயத்தில் உண்மை அவர்கள் குறை கூறுகிறார்கள் அப்படின்னா நாவுகளால் வாய்களால் என்ன செய்யறாங்க, குறை சொல்றாங்க. இன்னொரு அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது வலா துதி குல்ல ஹல்லாஃபி மஹீன், அதிகம் சத்தியம் செய்யக்கூடிய எந்த ஒரு இழிவானவனுக்கும் நீ கட்டுப்படாது. அவன் எப்படிப்பட்டவன், ஹம்மாஸிம் மஷாயும் பின் அமீம், ஹம்மாஸ் எப்பொழுது பார்த்தாலும் அவன் குறை சொல்லி கொண்டே இருப்பான். குறை சொல்ல என்ன, தன்னுடைய செயல்களை என்ன செய்வான், அவன் குறையை சுட்டி காட்டி கொண்டே இருப்பான். மஷாயும் பின் அமீம், எப்பொழுது பார்த்தாலும் அவன் புறம் பேசிக் கொண்டே திரிவான். அப்ப இப்படிப்பட்ட குணமுடையவனுக்கு நீ கட்டுப்படாது என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அப்ப இந்த ஹுமஸா லுமஸா என்பது ரெண்டுமே குறை சொல்வது புறம் பேசுவது இதை உள்ளடக்கிய ஒரு வார்த்தை. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதிரி பண்பு, அதாவது ஹுமஸா என்ற அந்த வடிவம் இருக்கு பாருங்க, இது அதிகமாக அதையே எப்பொழுது பார்த்தாலும் அவனுடைய பண்பு அதுவாகவே இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இந்த வடிவத்தை என்ன செய்யப்படும், சொல்லப்படும். அப்ப இது ஒரு மூமின் இந்த பண்பை என்ன செய்து விடக்கூடாது, வந்துவிடக்கூடாது. அடுத்து தீயவர்களுடைய இந்த பண்பு எப்படி இருக்கும், அல்லதி அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் ஜமஅ மாலம் வஅத்ததஹு, அவன் செல்வத்தை சேர்த்து வைத்துக் கொண்டு அத்ததஹு, அத்ததன்னு சொன்னோம்னா அதிகமாக அதை கணக்கிட்டு கொண்டே இருப்பது, எண்ணி பார்த்து ஒரு தடவை நம்ம எண்ணி பார்க்கணும், அதுக்கு பேரு அத்ததன்னு சொல்ல மாட்டாங்க. அத்ததன்னு சொன்னா திரும்ப 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 என்ன செய்யறது, அதை எண்ணி எண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்படின்னு சொன்னோம்னா அந்த செல்வத்தின் மீது அவனுக்குள்ள அந்த பேராசை வெளிப்படுத்துறான். பெட்டியில காசை வச்சுட்டு வந்துடுவான், வச்சுட்டு என்ன செய்வான், லுகரத்தோடு போய், உதாரணத்துக்கு லுகரத்தோடு போய் எண்ணி பார்ப்பாரு. அவருக்கு தெரியும் அதுல 5 காசு கூடவும் இல்லை 5 காசு குறையும்னு அவருக்கு தெரியும். இருந்தாலும் அவருக்கு என்னது, நம்ம காசு இருக்கா என்ன செய்வார், எண்ணி எண்ணி பார்த்து வச்சிருவார். திரும்ப என்ன செய்வாரு, அசர் முடிச்சுட்டு போய் திரும்ப காசு என்ன செய்வார், எண்ணி எண்ணி பார்ப்பாரு. அதெல்லாம் ஒரு காசு கூடி இருக்காது, ஒரு காசு குறைஞ்சிருக்கா அவர் தெரியத்தான் செய்யும். திரும்ப திரும்ப என்ன செய்வாரு, அதை எண்ணி எண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாரு. என்ன அவர் நினைக்கிறாரு, இந்த காசு குறையவே கூடாதுங்கிற ஒரு ஆசையா இருக்கலாம், அது திடீர்னு ஏதாவது அற்புதத்துல காசு கூடிடாதா அப்படிங்கிற ஒரு ஆசையாக இருக்கலாம். ஆக மொத்தத்துல அவருக்கு காசு மேல கொள்ள பிரியம். அந்த காசை என்ன செய்யும், நம்ம விட்டு அழிஞ்சிடவே கூடாது, யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. அந்த மாதிரி அந்த காசை என்ன செய்வாரு, திரும்ப 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 எண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பார். வாழ்நாள் ஃபுல்லா அவருக்கு அது எண்ணி பார்க்கறதே வேலையான செய்யும், ஓடிக்கொண்டிருக்கும். அப்ப அல்லது ஜமாமாலும் வாழ்ந்ததா, அவன் செல்வத்தை சேர்த்து வைத்துக் கொண்டு அதை நல்ல வழியில செலவு செய்யாமல், இறைவன் கட்டளையிட்ட காரியங்களை செய்யாமல், அதை திரும்ப 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 அதை எண்ணி பார்த்து கொண்டே கணக்கிட்டு வைத்துக் கொண்டே அவன் இருக்கின்றான். யஹ்சபு, அவன் நினைக்கின்றான், அன்ன மாலகு அஹ்லதஹு, தன்னுடைய செல்வம் தன்னை நிரந்தரமாக நீண்ட காலம் வாழ செய்துவிடும், அல்லது நிரந்தரமாக வாழ செய்துவிடும் என்று அவன் நினைக்கிறான். அவன் என்ன நினைக்கிறான்னு சொன்னோம்னா, அவன் உள்ள பண்பு ஹுமஸா என்ற தன்னுடைய செயல்களால் மற்றவங்களை உரை சொல்லக்கூடிய பண்பு நிறைந்து அவன் காணப்படுது. லுமஸா, தன்னுடைய நாவினால்
மற்றவர்களை குறை சொல்லக்கூடிய பண்பு அவன்கிட்ட நிறைந்து காணப்படுகிறது. அதே மாதிரி காசு மேல உள்ள மோகத்தினால காசை பெட்டிக்குள்ள பூட்டி வச்சு அதை என்ன செய்யறாரு, ஒவ்வொரு தடவையும் அடிக்கடி எண்ணி 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 பார்த்துக்கிட்டே என்ன செய்யறாரு இருக்கிறார். அவர் என்ன நினைக்கிறாராம், அவன் என்ன நினைக்கிறாங்களா அந்த பண்புடையவங்க, யஹ்சபு அவர்கள் நினைக்கிறார்கள், ஆனா அது உண்மை கிடையாது. அவங்க நினைக்கிறாங்க அன்ன மாலகு அஹ்லதஹு, தன்னுடைய செல்வம் தன்னை நிரந்தரமாக வாழ வைத்து விடும் அல்லது நீண்ட காலம் வாழ வைத்து விடும். நீண்ட காலம் வாழ வைக்க என்ன அர்த்தம், எல்லாருக்குமே தெரியும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு நாம மௌத்தா போக போறோம், சாக போறோம் மனுஷனுக்கு தெரியும். அப்ப அவன் என்ன நினைக்கிறான், அந்த காசு பணம் ஏதோ நம்ம நீண்ட காலத்துக்கு என்ன செஞ்சிடலாம், வாழ்ந்துடலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். காசுதான் வாழ்க்கை அப்படின்னு அவன் நினைக்கிறான். நம்ம அன்றாடம் நம்ம பார்க்கலாம், ஒருத்தனுக்கு வந்து பயங்கரமான நோய் இருக்கும். நோய் இருக்கும் போது கூட அவன் கையில கூட சாவி என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அவன் நோய்க்கு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா தேவைப்படும். அவனுடைய பெட்டிக்குள்ள ஒரு 500 1000 தான் இருக்கும். சாவியை கிட்ட தரமாட்டான். ஏன் பெட்டி சாவி, நீ தான் நாளைக்கு சாக போறியடா, அதெல்லாம் கிடையாது, சாவி எனக்கு வேணும், எனக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம பல பஞ்சாயத்துகள்ல பல குடும்பங்கள்ல பாக்குறோமா இல்லைங்களா? அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னோம்னா, காசு தான் மன செஞ்சிடலாம், நாளைக்கு செத்துருவோம் தெரிஞ்சா கூட காசு பத்துரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள்லாம் நினைச்சாங்க இருக்கிறாங்க. அல்லது இந்த செல்வம் நமக்கு நிறைய இருந்துச்சுன்னு சொன்னோம்னா நம்மளை பத்தி என்ன செய்வாங்க, காலங்காலத்துக்கும் நம்முடைய புகழ் வந்து அழியவே அழியாது, மங்கவே மங்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. காசு நம்மளை காப்பாற்றவும் செய்யாது, காசு வந்து என்ன செய்யாது, நம்முடைய பெயரை வந்து நீடிக்க வைக்கவும் செய்யாது. என்ன காரணம், ஒருத்தர் வந்து யாருடைய புகழ் நீடிக்கும்னு சொன்னோம்னா, யாரு காசு வச்சிருக்கும் போது, செல்வம் வைத்திருக்கும் போது ஏழைகளுக்கு தான தர்மங்களுக்கு நல்ல காரியங்களுக்கு கொடுத்து உதவுறாங்களோ அவங்கள பத்தி மக்கள் பேசுவாங்க. மனுஷன் நல்ல இந்த உலகத்துல வாழ்ந்தாரு, பல நல்ல காரியங்களுக்கு என்ன செய்வாரு, கொடுத்து உதவி. இன்னைக்கு வரைக்கும் அந்த பேச்சு இருக்குதா இல்லையா? நம்மோடு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர் மூத்தாயிட்டாங்க. அவங்கள பத்தி நினைக்கும் போதெல்லாம் நிறைய பேருக்கு அவர் கொடுத்து உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஜலீல் மதனியை பத்தி பேசும்போதுதான், அப்துல் ஜலீல் மதனியை பத்தி பேசும்போதுதான் என்ன பேச்சு வந்துடும், அவர் இருக்கிற வரைக்கும் நிறைய பேருக்கு கவலையே இல்லைப்பா. பல குடும்பங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அவர் நிறைய உதவி பண்ணிக்கிட்டு இருந்தார், நல்ல ஏழை பாலையை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அவங்களை போய் சொல்லும் போதுதான் அந்த பேச்சு என்ன செஞ்சிட்டு வந்துடும். ஆனா ஒரு கஞ்சனை பத்தி நல்ல விதமா பேசுவாங்களா? நல்ல விதமா பேச மாட்டாங்க. அவன் வந்து பேசுனா கெட்ட விதமா தான் பேசுவாங்க. சொல்லுவாங்களா இல்லையா? அதாவது ஒரு அறுத்த கைக்கு கூட என்ன செய்ய மாட்டான், ஒரு உப்பு வைக்க மாட்டான், ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவனை பத்தி தீய விதமா தான் பேசுவாங்களே தவிர, காசு பணம் என்பது ஒருவனை நீண்ட காலம் வாழ வைக்கவும் செய்யாது, அவனை பற்றிய பேச்சை வந்து மக்கள்கிட்ட நீடிக்க வைக்கவும் என்ன செய்யாது. அப்ப இந்த தீய பண்புடையவர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம காசு இருந்தா என்ன செஞ்சிடலாம், வாழ்ந்துடலாம். ஒரு மூமினுடைய நோக்கம் எப்படி இருக்க வேண்டும்? இஸ்லாம் வந்து ஒரு மூமின் எவ்வளவுதான் சம்பாதிக்கலாம், சம்பாதிக்கிறது கிடையாது, தப்பு கிடையாது. ஆனால் அதனுடைய நோக்கத்தை தெரிந்த ஒரு மூமினை நம்ம என்ன செய்யணும், நம்முடைய சம்பாத்தியத்தை அமைச்சுக்கணும். நம்ம எதுக்கு சாப்பிடுறோம், எதுக்கு தூங்குறோம், எதுக்கு நம்ம வியாபாரம் பண்றோம், எல்லாத்துடைய நோக்கம் என்ன? ஒரே நோக்கம் தான், என்னுடைய இறைவனுக்கு நாங்கள் செய்யணும், கட்டுப்பட்டு வாழணும். நம்ம தொழுகையில நிம்மதியா நின்று ஒரே ஒருமையில் தொழணும்னு சொன்னா மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். மைண்ட் ஃப்ரீயா இருக்கணும்னா சிந்தனை சரியா இருக்கணும், நல்லா தூங்கி ஓய்வு கொடுக்கணும். தூங்காம ஒருத்தர் வந்து தொழுலாம் வச்சுக்கிடுங்க, அவன் தொழுகையில் எப்படி ஈடுபாடா இருக்க முடியும்? அப்ப நான் எதுக்கு தூங்குறேன், நான் எதுக்கு சாப்பிடுகிறேன், ஒவ்வொரு மூமியும் நினைக்கிறேன், நான் எதுக்கு சாப்பிடுறேன், நான் ஆரோக்கியமாக இருந்தால் தான் என்னுடைய இறைவனை நான் புரிஞ்சு நிமிர்ந்து என்ன செய்ய முடியும், வணங்க முடியும், என்னுடைய இறைவன் சொன்னபடி நான் வாழ முடியும். அப்ப ஒவ்வொரு விஷயமும், நான் திருமணம் முடிப்பது, நான் தூங்குவது, நான் சாப்பிடுவது, நான் சம்பாதிப்பது எல்லாமே இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதற்காக. அப்படி நினைச்சோன்னு வச்சுக்கிடுங்க, நம்ம ஒரு காலத்துல என்ன செய்ய மாட்டோம், தவறான இந்த காசு தான் நமக்கு வந்து காப்பாற்றுங்கிற எண்ணத்துக்கு போக மாட்டோம். வியாபாரம் பார்க்கலாம், எதுக்காண்டி வியாபாரம் பார்க்க, இறைவனை கட்டுப்பட்டு வாழ்வதற்காக நான் வியாபாரம் பார்க்கிறேன். வாங்க சொன்னா அடுத்த உடனே என்ன செஞ்சிருவோம், பள்ளிக்கு வந்துடும். காசு தான் பெருசுன்னு ஆயிட்டம் வச்சுக்கிடுங்க. நம்ம என்ன செய்வோம், எனக்கு காசு முக்கியம், பள்ளிக்கு போகிற நேரத்துல 4 வியாபாரம் நடந்துட்டா எனக்கு நஷ்டமாயிருமே, அப்ப நான் என்ன செய்வேன், தொழுகை எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அப்ப நம்ம எதற்காக நம்ம காசு தேவை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம நல்லா சாப்பிடணும்னு சொல்றான். சாப்பிட்டா தான் நம்ம இறைவனை கட்டுப்பட்டு வாழ முடியும், தூங்கினா தான் இறைவனை கட்டுப்பட்டு வாழ முடியும். மனைவி மக்களை கவனிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான், பெற்றோர்களை கவனிக்க வேண்டும் என்று சொல்கிறான். ஹஜ்ஜுக்கு போகணும், உம்ராக்கு போகணும், தான தர்மங்கள் செய்யணும். காசால் செய்யக்கூடிய வணக்கங்கள் நற்காரியங்கள் எவ்வளவோ மார்க்கம் சொல்லி காட்டுது. அப்ப இந்த காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றால் சம்பாதிக்கணும். அப்ப நான் சம்பாதிப்பது என்னுடைய இறைவனுக்கு அடிமணிந்து வாழ்வதற்காக அப்படிங்கிற எண்ணம் வந்துன்னு வச்சுக்கிடுங்க,
நம்முடைய இறைவனுடைய எண்ணத்தை விட்டு வணக்க வழிபாடுகளை விட்டு நம்முடைய வியாபாரமோ நம்முடைய தொழில்துறையோ நம்மள என்ன செய்யாது, திசை திருப்பாது. அல்லாஹ் சொல்லானா இல்லையா, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ் வமன் யஃஅல் ஸாலிக ஃபஉலாயிக ஹுமுல் ஹாஸிரூன். இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளை குட்டிகளும் இறைவனுடைய நினைவை விட்டு உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். வமன் யஃஅல் ஸாலிக, யாருக்கு அப்படி நடக்குதோ ஃபஉலாயிக ஹுமுல் ஹாஸிரூன், அவங்க தான் யாரு, நஷ்டவாளிகள். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டும் போது, ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ஸிக்ரில்லாஹ், சில மனிதர்கள் இருக்கிறாங்க, உண்மையான மூமின்கள் இருக்கிறார்கள், எந்த விதமான வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு உங்களை என்ன செய்யாது, தடுத்து விடாது. அப்போ இந்த மாதிரி நமக்கு காசு நம்மை ஆளக்கூடியதாக நம்ம ஆகிவிடக் கூடாது. நபியான சொல்லி காட்டுறாங்க, தரிச அப்து தீனார் அப்து திர்ஹம் வல் ஹமீசா வல் ஹமீலா, தங்கம் வெள்ளி காசுகளுக்கு அடிமையானவன், மென்பட்டாடைகள் கடினப்பட்டாடைகளுக்கு அடிமையானவன் நாசமாகிவிட்டான். காசுக்கு அடிமைன்னு என்ன அர்த்தம்? ஃபைன், அவனுக்கு அது கொடுக்கப்பட்டாதான் அல்லாஹ்வை பொருந்திக்கிடுவான், இஸ்லாம் நல்ல மார்க்கம் சொல்லுவான். அவனுக்கு அது கொடுக்கப்பட்டதான் வச்சுக்கிடுங்க. எப்பொழுது பார்த்தாலும் இந்த காசு இதை மேல மோகம் கொண்டவங்களை பார்த்தீங்கன்னா எப்பொழுது பார்த்தாலும் ஒரு குறை சொல்ற மனநிலையிலே இருப்பாங்க. என்னப்பா எனக்கு என்ன வாழ்க்கை, எப்ப பார்த்தாலும் சோகமா இருக்கு, அப்படி எனி டைம் அவனுடைய வாழ்க்கை அப்படி இருக்கும், புலம்பலாவே இருக்கும். காசு பணத்தை கொடுத்து அதை என்ன செய்வான், எண்ணி 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 பார்த்து வச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப இந்த மாதிரி நம்ம காசுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, அடிமையா இருக்கக்கூடாது. சோதனை எல்லா மட்டத்திலையும் வரும். அல்லாஹ் சிலருக்கு நோயை கொடுத்து சோதிப்பான், சிலருக்கு வறுமையை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான், சிலருக்கு அல்லாஹ் புள்ள குட்டிகள் நிறைய கொடுத்து சோதிப்பான், சிலருக்கு ஆம்பளை பிள்ளையா கொடுத்து சோதிப்பான், சிலருக்கு பெண் குழந்தையா கொடுத்து சோதிப்பான், சிலருக்கு அல்லாஹ் ரெண்டையும் கலந்து கொடுத்து சோதிப்பான், சிலருக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கி இல்லாம சோதிப்பான். வாழ்க்கையில சோதனை இல்லாம யார் இருக்கிறாங்க? எல்லா இடத்துலயும் என்ன இருக்குது, சோதனைகள் எல்லோருக்கும் வந்து கொண்டேதான் இருக்கும். நம்ம நினைப்போம் நமக்கு மட்டும்தான் சோதனை சொல்லி, அப்படி கிடையாது. உலகத்துல எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்திருக்கின்றான், ஏதாவது ஒரு விதத்துல அல்லாஹ் சோதனையை வைத்துக் கொண்டே இருக்கிறான். அப்ப நாம இந்த மாதிரி இறைவனை குறை கூடக்கூடிய தன்மையை உடையவர்கள் நம்ம மாற்றக்கூடாது. காசுக்கு அடிமையாகக்கூடியவர்கள் நம்ம ஆகிவிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, யகூல் இப்னு ஆதம் மாலி மாலி, இந்த மனுஷனை பார்த்தா ஏன் செல்வம் ஏன் செல்வம் ஏன் செல்வம் என்ன செய்யறான், சொல்லிக்கொண்டே என்ன செய்கின்றான் இருக்கின்றான். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, உன்னுடைய செல்வம்னா எதுப்பா, உன்னுடைய செல்வம்னா எது, இல்லாம அக்கல்த அஃப்னைத்த, நம்ம எதை உண்டு கழித்து விட்டோமா நமக்குரியது. நம்ம நல்லா சாப்பிட்டு வாந்தி வந்துட்டாலும் நமக்குரியது கிடையாது. இல்ல ஏதாவது ஒரு பறவை குருவி காக்கா அது சென்று போயிடும், அது நாசமா போயிடும், நம்ம உடம்புல சத்து போய் சேராது. இல்லை நாம எதை நன்றாக உண்டு கழித்து விட்டோமோ அது நமக்குரியது. அவள் அபிஸ்தப் அபலைத்த, நீ உடித்து கிழிச்ச நமக்குரியது. திடீர்னு நாம மௌத்தாயிட்டம் வச்சுக்கிடுங்க, நம்ம ட்ரெஸ் சட்டை எல்லாத்தையும் எடுத்து யாருக்கும் என்ன செஞ்சிருவாங்க, கொடுத்துருவாங்க. அதுக்காக எதுக்காக என்ன செய்வாங்க, பிள்ளைகளுக்கு வீட்டுல வாப்ப வேட்டி எடுத்து தொப்பி சிலையை போட்டு என்ன செஞ்சிருவாங்க, போட்டு விட்டுருவாங்க. அப்போ நமக்கு நாம எதை உடுத்தி நாம கிழிக்கிறோமோ அதுதான் நமக்குரியது. நீ எதை தர்மம் செய்து உனக்கு முற்படுத்தி விட்டாயோ அது நமக்குரியது. அப்ப நமக்குரியது என்பது நாம செய்யக்கூடிய நற்காரியங்கள் மட்டும்தான் நமக்குரியது. வேற எதுவும் நமக்கு வரப்போவது கிடையாது. சொல்லுவாங்களா இல்லையா, இருக்கிறவன் வாயில செத்தவன் வாயில மண்ணு, இருக்கிறவன் வாயில சோறுவாங்க. நம்ம மூத்தாயிட்டம் வச்சுக்கிடுங்க, நம்ம வேகமா கொண்டு போய் அடக்கம் பண்ண தான் பார்ப்பாங்க. பல குடும்பங்கள் பல நிகழ்வு நம்ம அன்றாடம் பார்க்கிறோம். இதான் யதார்த்தம். எல்லாமே செய்யக்கூடிய விஷயம் என்ன, உம்மா மௌத்தாயிட்டு உம்மா கழுத்துல நிறைய 100 கிராம் ஒரு 1/2 கிலோ தங்க நகை கிடைக்குன்னு வச்சுக்கிடுங்க. உம்மா போயிட்டு அழுகுற பிள்ளைங்க எல்லாரும் எங்க உமாவை என்ன செஞ்சிருவோம், நகையோட கொண்டு போய் அடக்குங்க. வாழ்நாள் ஃபுல்லா எங்க உமா எத்தனை போட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்படி எந்த பிள்ளையா சொல்லுமா? அழுதுகிட்டு இருக்கும் போதே அங்க என்ன செய்வாங்க, அப்பீல் பண்ணுவாங்க. உம்மா நான் இந்த 1/4 கிலோ நகை எனக்கு தர்றேன்னு சொன்னீங்க, 100 கிராம் எனக்கு தர்றேன்னு சொன்னீங்க, 50 கிராம் அந்த மோதிரம் எனக்குன்னு சொன்னீங்க, இந்த செயின் எனக்குன்னு சொன்னீங்க. எதுக்கு? ஃபர்ஸ்டே என்னது, உம்மா மௌத்தாயாச்சு, இனிமே இது நம்ம இப்பவுமே சொல்லி வைப்போம். அப்போ மனுஷனுடைய நிலைமையை பார்க்கிறோம். மௌத்தானாலும் நம்மள என்ன செய்ய போறாங்க, நம்ம எத்தனை கோடிக்கு அதிபதியா இருந்தாலும் அதிகபட்சம் என்ன செய்வாங்க, ஒரு விலை வந்த ஒரு கஃபன் துணியை வேணா வாங்கி போடுவாங்களே தவிர மொத்த சொத்தை நம்மள கொண்டு தந்துருவாங்களா? நபியனா தான் சொல்லி காட்டுறாங்க. அதாவது எதுபோல் மையத்த சலாசா, ஒரு மௌத்தாயிட்டானா 3 விஷயம் பின்னாடி போகும். அகலுகும் மாலுகும் அமலுகும், அவனுடைய குடும்பம் போகும், அவனுடைய செல்வம் போகும். செல்வம்னா அன்றைக்கு அடிமைகள் என்ன செஞ்சாங்க, செல்வமா கருதுனாங்க. அந்த அடிமைகள் என்ன செய்வாங்க,
முதலாளிக்கு பின்னாடி போவாங்க. அமலு அவன் செஞ்ச நல்ல தீய செயல்கள் பின்னாடி போகும். எல்ஜிஓ இஸ்லானும் எபுக்காவாகிறது. ரெண்டு விஷயம் திரும்பிடும். அவனுடைய குடும்பமும் செல்வமும் திரும்பிடும். குடும்பத்துக்காரங்க எல்லாம் நம்ம அடக்கிட்டு என்ன செஞ்சிருவாங்க, அவங்க பாட்டு கிளம்பி போயிடுவாங்க. நம்முடைய செல்வம் அன்றைக்கு அடிமைகள் போவாங்க, முதலாளி அடக்கியாச்சு, நாம என்ன செய்வோம், திரும்பி போகணும், அவங்களும் போயிடுவாங்க. எது மட்டும்தான் இருக்கும், நாம எதை நமக்காண்டி உயிரோட வாழும் போது செஞ்சோமோ அதைத்தான் நம்மோடு அதை செய்யும் இருக்கும். அப்ப செல்வம் என்பது நம்மை ஒருபோதும் காப்பாற்றாது. அதே நேரத்துல செல்வம் என்பது எதற்காக, நம்ம இறைவனை கட்டுப்பட்டு வாழ்வதற்காகத்தான் செல்வம். அப்ப ஒட்டு மொத்தத்தில் நம்ம வேலையே பார்க்காம ஊதாரித்தனமா சுத்தணுங்கிறது மார்க்கம் சொன்னது கிடையாது. உழைக்க வேண்டும். எதற்காக உழைக்கிறோம், என்னுடைய இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டு வாழணும், இறைவன் சொன்ன கடமைகளை நான் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் உழைப்பு. அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டான், தீயருடைய பண்புகள் எப்படி இருக்கும், அவன் செல்வத்தை சேர்த்து வைத்துக் கொண்டு அதை எண்ணி எண்ணி பார்த்து கொண்டே இருக்கிறான், மீண்டும் மீண்டும் எண்ணிக்கொண்டே இருக்கிறான். யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதஹு, தன்னுடைய செல்வம் தன்னை நீண்ட காலம் தங்க வாழ வைக்கும். அதாவது அவன் நீண்ட காலம் செல்வம் இருந்துட்டா நீண்ட காலம் வாழலாம்ங்கிற எண்ணம் அவனுக்கு இருக்கலாம். அது அவன் மௌத்தாயிட்டாலும் அந்த செல்வம் என்ன செய்யும், நம்மை பற்றி, நம்ம பெரிய செல்வந்தனாக இருப்பதனால் நம்மை பற்றிய பேச்சு மக்கள்கிட்ட இருந்து கொண்டே இருக்கும் என்று அவன் நினைக்கலாம். ரெண்டே உள்ளடக்கக்கூடியது. அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுற, கல்லா, அவ்வாறு அல்ல. கல்லான்னு அர்த்தம் அவ்வாறு அல்ல. அவன் நினைக்கிறானா இல்லையா, இந்த செல்வம் தன்னை நீண்ட கால வாழ வைக்க நினைக்கிறானா இல்லையா, அப்படி ஒருபோதும் நடக்காது. லயும்பதன்ன ஃபில் ஹுதமா, அவன் ஹுதமாவிலே தூக்கி எறியப்படுவான். கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுதமா. நீங்க அரபி மொழி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப தமிழ்ல நம்ம ஒரு விஷயத்தை வலியுறுத்தி சொல்றதுக்கு அல்லாஹ்மல சத்தியமா செஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்றோம். செய்வேன் அப்படின்னு சொல்வதற்கும் செய்தே தீருவேன் அப்படின்னு சொல்ல, செய்தேன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, தீருவேன் என்பது ஒரு அர்த்தம் இருக்கு, அல்லாஹ்மல சத்தியமாங்கிறது ஒரு உறுதி இருக்கு. அந்த மாதிரி இந்த வசனத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, உறுதிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எத்தனை எழுத்து வருதான், லயும்பதன்ன. அந்த லயும்பதன்னோட லாம் இருக்கு பாருங்க, இது கண்டிப்பா நடக்குங்கிற உறுதியை காட்டுவதற்குரிய எழுத்து. அந்த சுக்குன் பெற்ற நூன் இருக்கு பாருங்களா, இம்பதன்ன, அந்த சுக்குன் பெற்ற நூன், இது ஒரு உறுதியை காட்டக்கூடிய எழுத்து. அரபு இலக்கணத்துக்கு உள்ள போய் படிச்சா நமக்கு அது நல்லா புரியும். நான் விளக்குறதுக்காண்டி சொல்லி காட்டுறேன். இன்னொன்று என்னன்னு சொன்னோம்னா, இந்த லாமும் அந்த சுக்குன் பெற்ற நூன் முடியுதுன்னு வச்சுக்கிடுங்க, அங்க ஒரு சத்தியம் போக்கப்பட்டிருக்கு. அப்ப அல்லாமல சத்தியமாக கண்டிப்பா நிச்சயமாக லயும்பதன்ன ஃபில் ஹுதமா, அவன் என்ன செய்யப்படுவான், ஹுதமாவிலே தூக்கி எறியப்படுவான். தூக்கி என்னது, அல்லாஹ் அந்த இடத்துல சொல்லும் போது யௌம யுதஊன இலா நாரி ஜஹன்னம தஆ, அந்த நாள்ல அவங்க என்ன செய்யப்படுவாங்க, நரகத்துல ஒரே அடியாக பிடிச்சி தள்ளப்படுவாங்க. என்ன எதுன்னு கேட்காம தள்ளுறது இருக்கு பாருங்க. திடீர்னு நம்ம நின்றுட்டு இருக்கிறோம், ஒருத்தன் புடரிய பிடிச்சி இப்படி தள்ளி விடுறான்னு வச்சுக்கிறோங்க, எப்படி இருக்கு நம்முடைய நிலைமை. இன்னொருத்த அல்லாஹ் சொல்லி காட்டும் போது அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னோம்னா, அவங்களுடைய நெற்றி முடிகளையும் கால்களையும் பிடித்து என்ன செய்யப்படுவாங்க, தூக்கி நரகத்தை என்ன செய்யப்படுவாங்க, வீசப்படுவாங்க. பிடிச்சி தூக்கி போட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவங்க என்ன செய்வாங்கல்ல, இம்பதன்ன தூக்கி எறியப்படுவார்கள். ஃபில் ஹுதமா, ஹுதமாவிலே அவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள். அதுக்கு அடுத்த வசனம் அல்லாஹ் கேட்கிறான், ஒமா அதுராக்க மல் ஹுதமா, ஹுதமா என்றால் என்னவென்று தெரியுமா. எதுக்கு அல்லாஹ் இப்படி கேட்கிறான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்காரியா திருக்கிறது செய்யக்கூடிய நிகழ்ச்சி மல்காரியா, காரியா என்னால் என்னவென்று தெரியுமா. அப்ப இந்த மாதிரி ஸ்டைல்ல குர்ஆன்ல அல்லாஹ் நிறைய இடத்துல என்ன செய்வான், சொல்லி காட்டுவான். உன்னை சொல்லிட்டு அஸ்ஹாபு ஷிமால், இடப்புற வாசிகள், மா அஸ்ஹாபு ஷிமால், இடப்புற வாசிகள் என்றால் என்னவென்று தெரியுமா, இப்படி அல்லாஹ் கேட்பான். அப்படின்னா இறைவன் சொல்லக்கூடிய அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஹுதமா என்பதுக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னோம்னா, சுக்கு நூறாக்கக்கூடியது, பொடி பொடியாக ஆக்கக்கூடியது, தவிடு பொடியாக ஆக்கக்கூடியது அர்த்தம். ஒரு போட்டு ஒரு ஏதாவது ஒரு பொருளை ஓங்கி உடைக்கிறோம் வச்சுக்கிறேன், கல்லை சுத்தியில வச்சு உடைக்கும் போது சுக்கு நூறா தெரிக்கும் பாருங்க, அந்த மாதிரி ஆக்கக்கூடிய பொருளுக்கு பேர் தான் ஹுதமா. அந்த மாதிரி ஒரு நரகம். அப்போ லயும்பதன்ன ஃபில் ஹுதமா, அவன் ஹுதமாவிலே தூக்கி எறியப்படுவான். அப்போ வமா அதுராக்க மல் ஹுதமா, அந்த ஹுதமா என்பது எப்படிப்பட்டது. அப்ப அல்லாஹ் சொல்ற, நாருல்லாஹில் முக்கதா, அது நன்றாக பற்ற வைக்கப்பட்ட, சூடேற்றப்பட்ட, அப்படி கொழுந்து விட்டு எரியக்கூடிய அல்லாஹ்வுடைய நெருப்பு. வானங்கும் பூமியில உள்ள எல்லாமே அல்லாஹ்வுடையதுதான். லஹு மாஃபி சமாவாத்தி வல்லர், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ள அல்லாஹ்வுடையது. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நெருப்பை
அல்லாஹ்வுடைய நெருப்புன்னு அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லி காட்டுறான்னா அந்த நெருப்பு அவ்வளவு கடுமையானது, அவ்வளவு கொடூரமானது. அந்த இறைவன் மூட்டக்கூடிய அந்த நெருப்பு நாருல்லாஹி மூக்கதா, அது மூட்டப்பட்ட அல்லாஹ்வுடைய நெருப்பு. மறுமையில வந்து அல்லத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் தத்தலியும், அந்த நெருப்பு பற்ற வைக்கப்பட்ட நெருப்பு எப்படின்னு சொன்னா அல்லத்தி, அது எப்படிப்பட்டது என்றால் தத்தலியும், அது ஊடுருவி பாயும் அலல் அஃபீதா, இதயங்களின் மீது என்ன செய்யும், ஊடுருவி பாயும். உள்ளங்கள் என்ன செய்யும், இதயம் என்பது நம்ம தோலுக்கு கீழே எலும்பு, எலும்புக்கெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு, இதயம் வந்து பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கு. சரி, நம்ம நரகத்துல எல்லாம் காப்பாற்றணும், நரகவாசி நரக தூக்கி போடப்படுவாங்களா இல்லையா? அவன் எந்த சைஸ்ல இருப்பான், இந்த 6 அடி உயரம் 7 அடி உயரத்துல இருப்பான்? அப்படி கிடையாது. நபி அலைஹி சொல்லி காட்டுறாங்க லிர்சுல் காஃபிர், ஒரு காஃபிருடைய கடவாய் பல்லு இருக்கு பாருங்க, ஒரு பல்லு வந்து உஹது மலை சைஸ். ஒரு காஃபிருடைய ஒரு பல்லு வந்து உஹது மலை சைஸ். அப்போ ஒரு பல்லு உஹது மலை சைஸ்னா அவனுடைய பாடியுடைய அளவு எப்படி இருக்கும்? ஒரு நரகவாதி எப்படி இருப்பான்? காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் என்ன செய்வான், காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கும். நபியா நான் சொல்லி காட்டுறாங்க நரகவாதியுடைய இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போயிட்டு வர்றது 3 நாள் ஆகும். நிக்காம மின்னல் வேகத்துல போனா 3 நாள் ஆகும். அப்படின்னா எவ்வளவு பெரிய சைஸ்ல இருப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி சைஸ்ல தான் நரகவாதிகள் நரகத்துல தூக்கி போடப்படுறாங்க. அந்த மாதிரி சைஸ்ல இருக்கும்போது நபியா நான் சொல்றாங்க நரகத்துல குறைந்தபட்ச வேதனை என்ன? ஒரு நரகவாதியுடைய காலில் வந்து உள்ளங்காலில் வந்து யூலவாலா அஹமசி கதமைகி ஜம்ரத்தான், அவனுடைய உள்ளங்கால்களில் வந்து 2 நெருப்பு கங்குகள் வைக்கப்படும். எகுதி மின்குமா விமாகு, அந்த நெருப்பு கங்குனால அவனுடைய மண்டை கபாலம் அப்படியே பொங்கி வடியும். அப்படின்னா காஷ்மீர்ல தீ வச்சா கன்னியாகுமரியில கொதிக்கணும்னு வச்சுக்கிடுங்க, அந்த தீ எப்படி இருக்குன்னு யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான் நாருல்லாஹில் மூக்கதா, அது பற்ற வைக்கப்பட்ட மூட்டப்பட்ட அல்லாஹ்வுடைய நெருப்பு எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் அல்லத்தி தத்தலியோ அல் அஃபீதா, அது அவங்களுடைய இதயங்களுக்குள் ஊடுருவி பாயும். அப்ப நெருப்பு வந்து உடலை கரிச்சு உள்ள ஊடுருவி பாயுதுன்னு வச்சுக்கிடுங்க, எவ்வளவு பயங்கரமான நெருப்பா இருக்கும். நபியா நான் சொல்லி காட்டுறாங்க நாருக்கும் ஜுசூமின் சபீன ஜுசாமின் நாரி ஜஹனம், உங்களுடைய இந்த உலகத்துடைய நெருப்பு வந்து மறுமையுடைய நெருப்புல 70ல் 1 பங்கு தான். இதை விட 69 மடங்கு நரகத்துடைய நெருப்பு வந்து செறிவூட்டப்பட்டது. அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க இந்த ஒன்னே நமக்கு எல்லாத்துக்கும் எல்லாவற்றையும் போதுமாக்கி விடுது. அப்ப இந்த உலகத்துல உள்ள நெருப்பே அவ்வளவு கொடூரமா இருக்கும்போது இதை விட 69 மடங்கு செறிவூட்டப்பட்ட நரகத்துடைய அந்த நெருப்பு எவ்வளவு கொடூரமானதா கடமையாக இருக்கும். அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அந்த நெருப்பு என்ன செய்யுமா, இதயங்களுக்குள் ஊடுருவி பாயும். இன்னஹா, அந்த நெருப்பாகிறது அவர்கள் மீது அலைகி மூசதா, அது அவங்க மேல என்ன செய்யப்பட்டு விடும், அது பூட்டப்பட்டு விடும். இப்போ நம்ம வந்து ஒரு காருக்குள்ள இருக்கிறோம், காருக்குள்ள இருக்கும்போது தீ பிடிச்சிட்டுன்னு வச்சுக்கிடுங்க, கதவை திறக்க முடியல, ஜன்னல் எல்லாமே அடைச்சு இருக்குது, பயங்கரமா தீ பிடிச்சி எரியுதுன்னு வச்சுக்கிடுங்க. அந்த நிலையில ஒருத்தன் இருந்தா அவனுடைய வேதனை எவ்வளவு கொடூரமா இருக்கும். ஒரு பஸ்ல வந்து திடீர்னு தீ பிடிக்கும் போது சைடுல ஜன்னல் திறந்து இருந்தா வெளியே தப்பிச்சு ஓடிடலாம். எல்லாமே அடைச்சு இருக்கும் போது தப்பிக்கவே முடியாது, எல்லாமே லாக் ஆகி போய் இருக்குது. அந்த மாதிரி நேரத்துல உள்ள தீ பிடிச்சி எரிஞ்சா அவங்களுக்கு நிலம் என்ன ஆகும், அது எவ்வளவு கோரமானதா கொடூரமானதாக இருக்கும். அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டா இன்னஹா, அந்த நெருப்பு வந்து அந்த ஹுத்தமாங்கிற நரகத்துல உள்ள நெருப்பு வந்து அலைகி அவங்க மேல வந்து மூசதா அப்படியே அது மூடி வைக்கப்படும். அவங்க சுற்றுக்கு நெருப்பு, சுற்றுக்கு என்னது நெருப்பு. அமதின் முமத்ததா, அந்த நரகத்துடைய அந்த நெருப்பு வந்து அது மூடி இருக்கும் பாருங்க. அந்த நெருப்பு எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்குன்னு சொன்னோம்னா அதுக்கு மேல வந்து நீண்ட கம்பங்கள்ல வந்து வலை போன்று பின்னப்பட்டிருக்கும். நரகத்துடைய கதவு மூடப்பட்டிருக்கு, நெருப்பு கதவுல மூடப்பட்டிருக்கு. அதுக்கு மேல பெரிய பெரிய கம்பு அப்படியே வலை மாதிரி சுத்தி இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, ரவுண்ட் ஷேப்ல விளங்குறதுக்கான ரவுண்ட் ஷேப்ல வந்து வலை மாதிரி ஃபுல்லா சுத்தி போய் அடைச்சு போய் இருக்குது. எந்த சைடு போய் அவன் தப்பிக்க முடியும், எப்படி அவங்க தப்பிக்க முடியும்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குல்லமா அதாவது யஹ்ருஜு மின்ஹா, அவங்க வந்து அதிலிருந்து வெளியேற நினைக்கும் போதெல்லாம் ஒய்து ஃபியா, மீண்டும் அதுக்குள்ள என்ன செய்யப்படுவாங்க, தள்ளப்படுவார்கள். குல்லமா நலிஜ ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா, அவங்களுடைய தோள்கள் கருவும் பொழுதெல்லாம் வேறு தோலை மாற்றிக்கொண்டே இருக்கும். ஒரு மனுஷனுக்கு நம்ம தப்பிச்செல்லாங்கிற ஒரு எண்ணம் வந்த சந்தோஷம் இது கடுமையா இருக்கும். ஒரு புள்ள கஷ்டப்பட்டு பரீட்சைக்கு படிக்குது, பரீட்சை முடிஞ்சோன்னு சொல்லி வரும்போது
ஒரு சந்தோஷம். ஒரு எண்டு தெரிஞ்சுன்னு வச்சுக்கிறத தப்பிச்சிருவோம், அதை நம்ம இத்தனை நாள்ல ஜெயில விட்டு வெளியே வந்துருவோம் அப்படின்னு எண்டு தெரிஞ்சா எல்லாருமே என்ன செய்யப்படுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தெரியும் டாக்டர் சொல்வாரு நீங்க நாளை கழிச்சு போகலாம், 10 நாள்ல போகலாம்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷம் வந்துடும். திடீர்னு அவர் வர்றாரு, ஏற்கனவே 1 மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு, இன்னும் ஒரு 4 மாசம் இங்கதான் இருக்குன்னு சொன்னா வச்சுக்கிறீங்க, ஏற்கனவே உள்ள கவலையை விட என்ன செஞ்சிடும், அந்த கவலை கூடுதலா என்ன செஞ்சிடும், அதிகரிச்சிடும். இது மனிதனுடைய நிலைமை. அப்ப நரகத்துல வந்து இவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த வாசலை விட்டு வெளியே வர நினைப்பாங்களா இல்லையா, வெளியே வரும்போது திரும்ப உள்ள தள்ளப்படுவாங்க. வாசல் வரைக்கும் தப்பிச்சு வந்தாச்சு, கதவை திறந்தா வெளியில போயிடலாம் ஒரு எண்ணம் வரும். நரகத்துல அது நடக்காது. அவங்க என்ன செய்யப்பாங்க, குள்ளமா அதாவது எப்பொழுதும் மின்கா, அதுல இருந்து தப்பித்து வெளியே நினைக்கும் பொழுதெல்லாம் மொழி தூசியா அது என்ன செய்யப்படுவாங்க, தள்ளப்படுவாங்க. கதவு வந்து ஒருபோதும் என்ன செய்யப்படாது, அந்த ஹுத்தமாங்கிற நரகத்துல உள்ள கதவு திறக்கவே படாது. அது அவங்கள மாதிரி வலை போன்று நீண்ட நீண்ட கம்பங்கள்ல வந்து அந்த நெருப்பு செய்யப்பட்டிருக்கும், அது மூடி வைக்கப்பட்டிருக்கும், அது பூட்டப்பட்டிருக்கும், அப்படியே சுத்தி என்ன ஒருபோதும் திறக்கவே திறக்காது. என்ன கத்துனாலும் வெளியே கேட்க என்ன கத்த முடியும், அங்க போய் அல்லாஹ் காப்பாத்தணும். அங்க நரகத்துடைய காவலாளிகள் அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான், அவங்களுடைய படைப்பே அல்லாஹ் எப்படி ஆகிட்டான்னு சொன்னோம்னா, அவங்க வந்து அதாவது அந்த நரகம் எப்படிப்பட்ட ஆயுகல்லதி நாமனும் அன்ஃபுஸக்கும் அஹ்லிக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஹிஜாரா, நரகத்துடைய எரிபொருள் வந்து மனிதர்களும் கற்களும், அலேகா மலாய்க்கத்தும் ஹிலாலும் ஷிதாத், அந்த நரகத்துல வந்து கடினத்தன்மை வாய்ந்த கல் நஞ்சம் கொண்ட மலக்குமாக இருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களை கட்டளையிட்டதுல மாறு செய்ய மாட்டாங்க, அல்லாஹ் சொன்னதை மட்டும்தான் செய்வாங்க. என்ன சொன்னாலும் அவங்களுக்கு என்ன செய்யாது, இறக்கமும் வராது, எந்த விதமான ஒரு அவங்க மேல பரிவோ பாசமோ எதுவுமே அந்த மலக்குமார்களுக்கு ஏற்படாது. அல்லாஹ் அப்படிதான் என்ன செஞ்சிருக்கிறான், ஆக்கி வச்சிருக்கிறான். அப்ப அங்க போய் எங்க போய் கத்த முடியும், யார்கிட்ட போய் கெஞ்ச முடியும்? அப்போ நம்ம நரகத்தை விட்டு தப்பிப்பதற்குரிய ஒரே வழி என்ன, அல்லாஹ்கிட்ட சரணடைவதை தவிர வேற வழி என்ன செய்யாது, கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம குர்ஆன் சுன்னாவுல என்னென்ன சொல்லி காட்டுறானோ அதை நமக்கு முடிந்த அளவு நாம ஃபாலோ பண்ணும்போது என்ன செஞ்சிடலாம், அல்லாஹ்வுடைய அருளால் நாம் தப்பித்து விடலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்வது, நாம வந்து அதை படிச்சு பார்த்துட்டு அல்லாஹ் ரொம்ப சூப்பரா சொல்லி இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காண்டி அல்லாஹ் சொல்லலை, அது ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கணும் என்பதற்காக அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வது நாம் தெரிந்து நம்முடைய வாழ்க்கையில் பேணி நடக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும், அதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அத்தியாயத்துல வந்து தங்களுடைய செயல்களால் எந்நேரமும் மற்றவர்களை குறை சொல்லி கொண்டிருக்கக்கூடியவர்கள், தங்களுடைய பேச்சுக்களால் குறை சொல்லி கொண்டிருக்கக்கூடியவர்கள், காசு பணத்தை தான் காப்பாற்றுன்னு சொல்லி அதை சேர்த்து வச்சு அதை எண்ணிக்கொண்டே இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படிப்பட்ட கேடு வரும். இது ஒரு மூமினுடைய பண்பாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் நம்ம காசு பணத்தை தந்திருக்கிறது இறை வழியில் செலவு செய்வதற்குத்தான் என்பதை நாம் விளங்க வேண்டும். நரகம் எவ்வளவு கொடூரமானது என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்கள், இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவரையும் இந்த கொடிய நரகத்திலிருந்து பாதுகாத்து அவனுடைய இன்பம் நிறைந்த சொர்க்க சோலைகளில் உரியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கருள் புரிவானாக என்று கூறி இந்த குர்ஆன் விளக்க உரையை நிறைவு செய்கிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك.